சொன்னேன் இல்லையா, அந்த திருக்குறளை படித்ததுலேருந்து எனக்கு உதித்த ஞானமே வேறு மாதிரி இருந்தது. திருக்குறளை படிக்க ஆரம்பித்தேன், திருமந்திரம் படித்தேன், வள்ளலாரை பின்பற்றினேன், கருணை உணர்வு அதிகமாக வளர்த்துக்கிட்டேன். என்னோடய குணங்களில் நிறைய மாற்றம் அது படிக்க படிக்க தன்னிச்சையாக வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய தியான முறைகள், யோக முறைகள், பிராணாயாம முறைகள், உடல் இயக்கத்தை மேம்படுத்துறது எப்படி, பஞ்சபூதங்களை நமக்கு சாதகமானதாக மாற்றிக்கிறது எப்படி, அதுங்களோட ஆற்றலை முழுமையாக நம்ம உடலை ஏற்றுக்க வைக்கிறது எப்படி, அதை எப்படி பயன்படுத்திக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை பயிற்சி செஞ்சு அதை என்னோடய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதனால் பயனடைய ஆரம்பித்தேன். இன்றைக்கி நம்ப மாட்டாங்க, இப்படிப்பட்ட விஷயத்துலலாம் இவர் வந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இந்த இயற்கை எனக்கு கொடுத்தது. அந்த ஞானிகளோட அறிவு, அந்த பிரபஞ்சத்தோட சக்தியை உள்ளுக்குள்ளே ஈர்த்துக்கிற அந்த வித்தையை நான் அவங்க மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் தினமும் பயனடைஞ்சிட்டு இருக்கேன். என்னோடய சொந்த வாழ்க்கை மேம்பட்டுக்கிட்டே வருது. மற்றவங்களுக்கு பயனுள்ளவனா இன்னும் மாறிக்கிட்டே இருக்கிறேன் நான். ஸோ